வெல்கம் டு ஹெவன் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியாக ஸ்பைசியாக நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்கக்கூடிய மஷ்ரூம் கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு, ஏலக்காய், 2 கேஷ்யூநட் எதுக்குன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக தான். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது கறியாமல் பார்த்துக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லாவே வணக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் காரத்துக்கு அனுசரித்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே வணக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சாலே போதும், மஷ்ரூம் நல்லாவே குக் ஆகிடும். ஸோ கிரேவியோட ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் தூவி இறக்கிட்டா சூப்பரான ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.